ஜெயன் வின்சென்ட் சார் கூட நான் ரொம்ப நட்பு வச்சுருக்கேன். அண்ட் அது அவர் மட்டும் இல்லை, ஒரு ஃபில்ம் ப்ரொஃபஷனல் இல்லை, ஃபேமிலி கூட ரொம்ப நட்பு வச்சுருக்கேன். அதே போல் நான் வந்து இந்த குடும்பத்தோட அடிக்கடி நான் வந்து போயிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இந்த லாஸ் வந்து ஒரு 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 டெக்னிக்கல் ஒரு சினிமா உலகத்தில் இருந்த ஒருத்தர் மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட என்னோடய ஃப்ரெண்டோட ஃபாதர் இறந்து போனார். ஸோ எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கிள் மாதிரி ஒரு பொசிஷன் வரும் அவர். ஐ ஆம் வெரி அப்செட் அண்ட் ஐ ஹோப் his soul rest in peace. Thank you. சினிமா துறையின் ஒளிப்பதிவாளர்களின் மேதை என்று சொல்லலாம், ஆசான் என்று சொல்லலாம். 1940-40 ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர், அதாவது ஒளிப்பதிவாளராக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா மொழியிலும் அவரோட முத்திரையை சாதிச்சிருந்தார். நாங்கள்லாம் அவர் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்க. இருந்தாலும் அவரை பற்றி பேசுகிற அவர் பசங்களோடு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய படங்களில். ஜெயன் வின்சென்ட், அஜயன் வின்சென்ட் 2 பேர் கூடயும். இவர் கூட சில படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா பசங்களுக்கு கிளாஷுக்கு வருவார். அப்போ எங்களுக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப கோவக்காரர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். சொன்ன இடத்துல வந்து நின்று டைலாக் பேசணுன்னு ரொம்ப கோவம் வரும். இருந்தாலும் அவர் காலமாயிட்டார்னு திடீர்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரையுலகின் இன்னொரு சகாப்தம் தீர்ந்து போச்சு. அது திரையுலகத்துக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய இழப்புன்னு மட்டும் சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.